ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை காலையில் எடுத்தது. நான் வந்து இதுக்கு முந்தின வீடியோவில் அந்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து 2 தைக்க வேண்டியது இருந்தது. அதை வந்து வியாழக்கிழமை காலையிலே ஒரு இடத்துக்கு டெலிவரி பண்ண வேண்டியது இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் இது. நான் வந்து காலையில் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு கொஞ்சம் குறையா இருந்ததையும் தச்சு எடுத்துட்டு வீட்டில் சமையல் வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஒரு 8:30 8:30க்கு நான் எல்லாமே எடுத்து பேக்கில் வச்சுட்டு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து மதியம் வரும்போது சரியா ஒரு 12:45 அந்த மாதிரி ஆயிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2 வாரமா கறி எதுவுமே சமைக்கல வீட்ல. அதனால எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் சளியும் அடிக்கடி பிடிக்கிறதுனால கொஞ்சம் காரசாரமா ஏதாச்சும் சாப்பிடணும் அப்படிங்கிற மாரி தோணுச்சு. பையன் வந்து வீட்ல தான் இருந்தான். அவனுக்கு கொஞ்சம் கண் வலி அப்படிங்கிறதுனால காலேஜுக்கு போகல. அதனால அவன வந்து கறி எடுத்துட்டு வர சொல்லியிருந்தேன். ஒரு 1/2 கிலோ சிக்கன் மட்டும் எடுத்துட்டு வந்தாச்சு. அத கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு நான் அப்படியே போயிட்டு வந்து துணி கூட மாத்தல. ஏன்னா லேட் ஆயிட்டு காலையில வச்ச முருங்கைக்காய் குழம்பு மட்டும் தான் வீட்ல இருந்தது. சாப்பாடும் இருந்துச்சு. சரி இனி வந்து கொஞ்சம் அந்த சிக்கன நம்ம ஏதாவது கிரேவி பண்ணலாம், இல்லைன்னா ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்ட்டு வெங்காயம் எல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இப்போ வெங்காயம் வந்து 2, 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். இத வந்து நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு தண்ணியில அலசி எடுத்துடலாம். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே இப்போ வரக்கூடியதெல்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இல்ல. கொஞ்சம் அழுக்கெல்லாம் இருந்த மாரி தான் இருக்கு. அதனால அத நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு, கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளில ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயத்தெல்லாம் நல்லா கொஞ்சம் குட்டி குட்டியா தான் நான் கட் பண்ணியேன். இது வந்து நான் நார்மலா கிரேவி மாதிரி வைக்க போறதில்ல. இன்னைக்கு மசாலா வந்து வறுத்து அரைச்சு வைக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கேன். எப்பவுமே ஒரே மாதிரி டேஸ்ட்லயே சாப்பிட்றதுக்கு சுத்தமா பிடிக்கல. கொஞ்சம் வித்தியாசமா செய்யலாம் அப்படின்னுட்டு. சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து சின்ன பிள்ளைகளா இருக்கச்சுல எங்க அப்பாலாம் ஃபுல்லா மசாலா வந்து அப்பா, அம்மா 2 பேருமே சேர்ந்து சமையல் செய்வாங்க பார்த்துருக்கோம். மசாலா வந்து வறுத்து, அதுக்கப்புறமா எங்க அப்பா வந்து நல்லா உரல்ல போட்டு இடிச்சு, அத போட்டு குழம்புலாம் வச்சு தருவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்போலாம் முன்னாடி யாருமே வந்து ரொம்ப மசாலா வந்து மிஷின்ல குடுத்து அரைச்சு யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால அப்போலாம் அம்மில அரைக்கிறது, அப்படி இல்லைன்னா உரல்ல போட்டு நல்லா இடிச்சு அந்த மாரிலாம் வைப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு சரி கொஞ்சம் நம்ம வித்தியாசமா செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்தது. இப்போ வந்து ஒரு பக்கத்தில வெங்காயம், அந்த பச்சை மிளகாய் ஒரு 2 ஒண்ணு சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக. எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு தாளிச்சுட்டு, அந்த வெங்காயமும், பச்சை மிளகாயும் போட்டு வதங்கிட்டு இருக்க டைம்ல இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் தட்டி வச்சிருக்கேன். அதையும் வந்து இது கூட சேர்த்துறணும். வெங்காயம் வதங்குனதுக்கு அப்புறமா. அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி தான் நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி ரொம்ப வந்து சேர்க்கல. தக்காளி நிறைய சேர்த்தோம் அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் கிரேவியோட டேஸ்ட்டு வந்து வரும். இது கொஞ்சம் வறுவல் மாரி நம்ம பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னுட்டு ஐடியால தக்காளி ஒண்ணே ஒண்ணு தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சாப்பாடு பண்ணுற வேலை இல்ல. காலைல சாப்பாடு இருக்கிறதுனால, கொஞ்சம் ரசமும், இந்த சிக்கன கொஞ்சம் திக்கா நம்ம பெரட்டி சாப்பிட்ற மாரி வச்சிடலாம் அப்படிங்கிற ஐடியால தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். வெங்காயம் ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கு பாருங்க. இன்னொரு அடுப்ப வந்து ஆன் பண்ணியிருக்கேன். அதில சட்டி வெறும் சட்டி மட்டும் தான் வச்சிருக்கேன். ஒரு 2 ஸ்பூனுக்கு மல்லி விதைகள் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து நான் மசாலாவும் வீட்ல சுத்தமா முடிஞ்சிட்டு, அதனால திரிக்கிறதுக்காக மல்லி வந்து நெறைய வாங்கி வச்சிருக்கேன். அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து போட்டேன். 2, 3 ஸ்பூன் மல்லி போட்டுப்பேன். ஏன்னா கொஞ்சம் பெரிய ஸ்பூனுக்கு எடுத்து போட்டேன். அதனால ஒரு 3 ஸ்பூன் இருக்கும். அது கூட கொஞ்சம் மசாலா பொருட்கள், ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூவு, ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய் அந்த மாரி சேர்த்துருக்கேன். ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். 2டே 2 வத்தல் தான் சேர்த்துருக்கேன். வத்தல் வந்து ரொம்ப சேர்க்கல. ஏன்னா மிளகு அதிகமா சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சமா பெருஞ்சீரகமும் சேர்த்துருக்கேன். சோம்புன்னு சொல்லுவோம்ல அதான். இதெல்லாம் சேர்த்து இத வந்து நல்லா சிம்லே வச்சு நல்லா பொறுமையா வறுத்துடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜார்ல பொடி பண்ணிட்டு சேர்க்க போறோம். கலர் வந்து கொஞ்சம் வித்தியாசமா நல்லா டார்க்கா இருக்கும். நல்ல ஒரு வறுவல் டைப்லயே இருந்த மாரி இருக்கும். முன்னாடியெல்லாம் மட்டனுக்கு, சிக்கனுக்கு எல்லாமே இந்த மாரி தான் எல்லாமே வறுத்தரைச்சு வைப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டா தான் இருக்கும். இப்ப தான் நம்ம எல்லாருமே கடையில வந்து விதவிதமா மசாலாக்கள் கிடைக்குதுன்னே அதையே வாங்கி போட்டு எல்லாமே அவசர அவசரமா ரெடி பண்ணிருவோம். ஆனா எப்போமாவது ஒரு டைம் இந்த மாரி நம்ம கையால வறுத்து அரைச்சு வைக்கிறது ரொம்ப நல்லா தான் இருக்கும். கடைசியில அது எல்லாமே கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 கொத்து கறிவேப்பிலையும் அதில உருவி சேர்த்துருக்கேன். அதையே நம்ம அந்த சூட்லயே நல்லா வந்து பெரட்டிக்கிடலாம். இப்போ வந்து இத அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிர வேண்டியது தான். இப்போ இந்த பக்கத்தில தக்காளியையும் போட்டுட்டேன். போட்டு இது நல்லா வதங்கிட்டு, இப்போ கிளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கன அள்ளி போட்டுட்டு, நம்ம வந்து அதுக்கப்புறமா அத வந்து அந்த சிக்கனோட தண்ணியிலே கொஞ்சம் வேகுற அளவுக்கு விட்டுருவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊத்தலாம். முதலே நம்ம சிக்கன போட்ட உடனே தண்ணி ஊத்துனோம் அப்படின்னா, சிக்கன் வந்து கொஞ்சம் திக்கா இல்லாம கொல கொலன்னே ஆகுற மாதிரி இருக்கும். அது வந்து
நிறைய பேர் கவனிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. நான் வந்து எப்போவுமே சிக்கன வந்து போட்ட உடனேயுமே தண்ணி ஊத்த மாட்டேன். அப்ப தான் நல்லா கொஞ்சம் அந்த பீஸ் எல்லாம் திக்கா இருந்த மாதிரி இருக்கும். குழஞ்சு போகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி. இப்போ மசாலாவ ஆற வச்சுக்கிட போறேன். இது ஆறிட்டு இருக்க டைம்ல நம்ம வந்து ரசத்துக்கும் ரெடி பண்ணலாம். இப்போ இந்த சிக்கன நல்லா பிரட்டிட்டேன். இத வந்து கொஞ்சம் மூடி போட்டு அப்படியே கொஞ்சம் சிம்ல வைக்கலாம். ஏன்னா, இந்த பர்னர் வந்து நல்லா பெருசா இருக்கு. அதனால தீய வந்து ஃபுல்லா வச்சோம் அப்படின்னு வைங்களேன், சீக்கிரமா அடியில பிடிச்சிரும். அதனால கொஞ்சம் சிம்ல வச்சுட்டே வேலைகள் பார்த்துட்ருக்கேன். இத வந்து ஒரு பக்கம் ஃபேன் காத்துல ஆற வச்சிரலாம். இப்ப இன்னைக்கு நமக்கு ரசம் ரொம்ப சிம்பிளா தான் வைக்க போறேன். ரசத்துக்கு அது இதுன்னு எதுவுமே சேர்க்க போறதில்ல. கொஞ்சமா இஞ்சி, பூண்டு, ஜீரகம், மிளகு, அதுக்கப்புறமா ஒரே ஒரு வத்தல் எல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜார்ல நம்ம கொஞ்சம் அரைச்சோம் அப்படின்னா பரபரன்னு வந்துரும். அத வச்சு தான் இன்றைக்கி ரசம் வைக்க போறோம். இப்போ இந்த சிக்கன வந்து நல்லா பிரட்டி விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி வந்து ஊத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு இருக்கும். இத நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுறலாம். இந்த ரசமோ இந்த மாரி ஒரு சிக்கன் ஏதாவது வச்சு கொஞ்சம் சாப்பிட்டேன்னு வைங்களேன், கொஞ்சம் சளி இருக்கிற டைம்ல நல்லா இருந்த மாதிரி இருக்கும். அதனால தான் இன்றைக்கி வியாழக்கிழமையா இருந்தாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிக்கன் வந்து வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். இப்போ 2, 3 நாளா பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல ஒரே கசாயமா தான் இருக்குது. நல்லா ஆவியும் பிடிச்சு பார்த்தாச்சு. இருந்தாலும் இந்த சளி வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாரியே இல்ல. அடிக்கடி வந்துக்கிட்டே தான் இருக்குது. அ யாராவது கொஞ்சம் நல்ல மருந்து இருந்தாக்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் வந்து வெத்தலை எல்லாமே போட்டு அவிச்சு குடிச்சு பார்த்தேன். வெத்தலை, நொச்சி இலை, அதுக்கப்புறம் ஜீரகம், மிளகு, சுக்கு, இஞ்சி என்னதெல்லாமோ போட்டு அவிச்சு குடிச்சு பார்த்தாச்சு. எனக்கு தெரிஞ்ச மருந்தெல்லாம் நான் குடிச்சு பார்த்தேன். ஆனா குறையவே இல்ல. வீடியோவுக்கு பேசுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாரி கரகரன்னு குரல வச்சுட்டு எப்படி பேச முடியும்? எங்க வீட்ல வந்து பிள்ளைங்ககிட்ட மருந்து கேட்டேன்னு வைங்களேன், அந்த மாரி இருக்குது. அடிக்கடி ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னா, "ஏம்மா உங்களுக்கு ஒரே ஒரு மருந்து தான் இருக்குது. காமெடியில வர்ற மாரி. அந்த ஒரே மருந்துல உங்களுக்கு சரியாகணும்." அப்படின்னு சொல்லி எப்பவுமே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நானும் வேற வழி இல்ல என்ன செய்றது? அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு முழிச்சுட்டாம இருப்பேன். சரி காமெடிக்கு தானே பிள்ளைங்க சொல்றாங்க அப்படின்னிட்டு. கிட்டத்தட்ட நம்ம நிலைமையும் அப்படிதான் இருக்குது. ஒண்ணுக்கு மருந்து எடுத்தா ஒண்ணு வருது. இப்படியே போயிட்டு இருந்தாக்கி நம்ம என்னதான் பண்றது சொல்லுங்க? இப்போ வறுத்து ஆற வச்சிருந்தத வந்து மிக்ஸில நல்லா பொடியா அரைச்சு கொண்டுட்டு வந்துட்டேன். அதையும் அந்த சிக்கன் கூடால சேர்த்துட்டு உப்பெல்லாம் பார்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டேன். இப்போ தக்காளி வந்து நல்லா கட் பண்ணி மல்லி இல, கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டு பெசஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த சின்ன சட்டியில தான் நான் வந்து இன்றைக்கி ரசம் வைக்க போறேன். ஏன்னா முருங்கக்காய் குழம்பு வந்து கொஞ்சம் இருக்கு. அதனால நம்ம வந்து தேவைக்கு வச்சா போதும். நெறைய வச்சு மறுபடியும் அடுத்த நாள் இருக்கும். அதுக்கு எதுக்கு அப்படின்ட்டு கொஞ்சமா தான் வச்சிட போறேன். அப்புறம் இந்த சிக்கனுக்கு வந்து தேங்காய் இன்னைக்கு சேர்க்கல. இந்த மாரி தேங்காய் சேர்க்காம வச்சோம் அப்படின்னு வைங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அதில சாப்பிட்டுட்டு இன்னைக்கு எங்க அம்மா வந்து "எப்படி வச்ச மக்கா?" அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து அதனால சொன்னேன், "அம்மா நீங்க முன்னாடிலாம் வறுத்து அரைச்சு வைப்பீங்கல்ல, அதே மாரி தான் நான் வந்து வச்சேன்" அப்படின்னுட்டு. "அதான் டேஸ்ட் வித்தியாசமா அழகா இருந்து" அப்படின்னு சொல்லிட்டாங்க. பரவால்ல. இந்த மாரி ஒரு பெரிய ஆட்கள் வந்து நமக்கு டேஸ்ட்லயே நம்ம வைக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? அப்போ வந்து அவங்களுக்கே வித்தியாசம் தெரியுது. அது இல்லாம பையனும் வந்து இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா நல்லாவே இருக்கு அப்படின்னு சொன்னான். அப்போ பிள்ளைங்களுக்கு இந்த மாரி வைக்கிறதும் பிடிச்சிருக்கு. இதே போலயே நம்ம அடிக்கடி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் நினச்சிட்டு இருக்கேன். இருந்தாலும் நான் வந்து மிஷின்ல போய் உட்காந்துட்டேன்னு வைங்களேன், எனக்கு எப்படி வேலை ஈஸியாகும் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கிற மசாலாலாம் அள்ளி போட்டு வச்சுட்டு போயிருவேன். இதுதான் நடக்கும். இப்போ என் வேலைய பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நான் வந்து இந்த கேஸ் அடுப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிந்துனாலும் அப்பப்போ தண்ணிய தெளிச்சுட்டு லைட்டா தொடச்சு தொடச்சு எடுத்துருவேன். அ இந்த மாரி வந்து நம்ம கிளாஸ் அடுப்பு வாங்குனா, அதில வந்து துடைக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்களே, அதனாலேயே நான் வந்து அந்த அடுப்பு எனக்கு வேண்டாம் அப்படின்னுட்டேன். ஏன்னா அது வந்து 2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுறணுமா. ஏதாவது அழுக்கு பட்டுச்சு அப்படின்னா, நம்ம உடனே வந்து அத அப்படியே வச்சு துடைக்கக்கூடாது. 2 மணி நேரத்துக்கெல்லாம் அப்படியே விட்டுறணும் அப்படின்னாங்க. நம்ம அவசர அவசரமா அடுப்ப கழுவுவோம், கிச்சன கழுவுவோம். அப்புறம் நமக்கு அது செட் ஆகுமா சொல்லுங்க? அதனாலேயே நான் அந்த கிளாஸ் அடுப்பு வந்து வேண்டாம் அப்படின்னு நின்னுட்டேன். எனக்கு என்னவோ இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ வந்து கொஞ்சமா சிக்கன் எடுத்து என் பையன்ட்ட கொண்டு குடுத்தேன். அவன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்த்து சொல்லவுனே, அவன் நல்லாயிருக்கு அப்படின்ட்டான். அதனால எல்லாமே அப்படியே சிம்ல வச்சுட்டேன். இப்போ ரசமும் ஓரளவுக்கு ரெடி ஆயிட்டு. 2க்கும் கடைசியில கொஞ்சமா மல்லி இலைய போட்டு ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. ரசம் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னிட்டு. இதில வந்து சிக்கனும் நல்லா ரெடி ஆயிட்டு பாருங்க. மல்லி இல தூவியும் நம்ம வந்து இத ஆஃப் பண்ணோம் அப்படின்னா முடிஞ்சு. இவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான். ஆனா நம்ம செய்றதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நெனச்சுட்டு செய்யவே மாட்டோம். இதில இன்னும் கடைசியில கொஞ்சம் ஜீரகமும்,
மிளகும் நல்லா லைட்டா பொடி பண்ணி தூவி விட்டோம் அப்படின்னீங்களா, இன்னுமே நல்லா கொஞ்சம் காரம் தூக்கலாம். சூப்பரா இருக்கும். அ ஆனா நான் வந்து இன்னைக்கு அத வந்து சேர்க்கல. ஏன்னா எனக்கு இந்த காரமே போதும் அப்படிங்கிற மாரி இருந்தது. ஏன்னா கொஞ்சம் நம்ம ரொம்ப காரம் எடுத்தாலும் வயித்துக்கு சரியில்லாம ஆகுது. அதனால மீடியமா இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டாச்சு. இப்போ மதியத்துக்கு சாப்பிடும்போது வந்து ஒரு 2 மணி தாண்டிட்டு, நல்லா வந்து முருங்கக்காய் குழம்பு, ரசம், அதுக்கப்புறமா சிக்கன் எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு, கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஏன்னா இன்னைக்கு வந்து நான் எந்திரிச்சிறதே 4:30க்கு எந்திரிச்சிருந்தேன். எந்திரிச்ச டைம்லேருந்தே ரெஸ்ட்டே இல்ல. ஃபுல்லா வேல தான். இப்போ வந்து சாப்பிட்டு 1 மணி நேரம் போல கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு, மறுபடியும் நம்ம வந்து மசாலா வந்து வறுத்து திரிக்க குடுக்கணும். அதனால அந்த மசாலாவையும் வந்து வறுத்துடலாம் அப்படின்ட்டு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மசாலா வந்து வறுத்து ஆற வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம மதியம் சமையல் பண்ணிட்டு மிச்ச பாத்திரங்கள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் கழுவணும். கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலை எப்பவும் போல நார்மலா நடக்கும். அவ்வளோதாங்க இன்னைக்கு இந்த வீடியோ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எப்படி இருந்து அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே ஒரு லைக்கும் குடுத்துருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிருங்க. அப்ப நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மிஸ் பண்ணாம எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.